ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஃபேமிலி விசாவில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக, பயோமெட்ரிக்ஸ் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. பார் ரஹ்யாவில் விபச்சார கூடத்தை நடத்தியதற்காக ஒரு குடிமகனையும் வளைகுடா பெண் ஒருவரையும் குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு. 2 பேருமே ஒரு முகாம் தளத்தை நிறுவியதாகவும் அங்கு வந்து 20 வயதுடைய இளம் பெண்கள் வார இறுதியில் விருந்துகள் நடத்துகிறோம் அப்படிங்கிற போர்வையில் பார்த்திங்கன்னா விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டியிருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு. இந்த விசாரணைகள் உரிமையாளருடைய வாக்குமூலங்களை மையமாக கொண்டிருக்கிறதாகவும் நீதிபதிகள் முன் வைக்கப்பட்ட சாட்சியையும் வாதங்களையும் பகுப்பாய்வு செய்து அதனை சரிபார்க்கும் வரை இது போன்ற அறிக்கைகள் பொய்யா இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை விவகார விசாரணையின் பொழுது பொது நிர்வாகம் அதன் முத்தரப்பு குழு பிரிவின் மூலமாக குறுக்குவெட்டில் இயங்குகிற பல்வேறு தேசங்களை சேர்ந்த ஏராளமான தெரு வியாபாரிகளை கைது செஞ்சுருக்கிறாங்க. மேலும் மேலதிக சட்ட நடவடிக்கையாக உடனடியாக பொருத்தமான அதிகாரிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. தெருவோர வியாபாரம் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற எண்ணை வந்து உடனடியாக அவசர கால ஹாட்லைன் ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நாகரிக நடைமுறைக்கு எதிராக கடுமையாக எச்சரிக்கிறதாகவும் தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சபா அல் சலாம் புறநகர் மற்றும் நாடு முழுவதும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைகளை தீர்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சேர்ந்து கூட்டு முயற்சிகளும் மேலும் பல திட்டங்களை செயற்படுத்த போகிறதாகவும் தகவலில் வெளியிட்டிருக்காங்க. இந்த தீர்வுகளை பற்றி விவாதிக்கிறதுக்கும் அவற்றை செயல்படுத்துறதுக்கான காலக்கெடுவை உருவாக்குறதுக்கும் பல முக்கிய தகவல்களை வெளியாக்கியிருக்காங்க. இது போக மின்னணு நடைமுறைகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது குவைத் மொபைல் ஐடி பயன்பாட்டின் மூலமாக டிஜிட்டல் உரிமத்தை ஏற்றுக்கொள்வது, வெளிநாட்டினருக்கு அச்சிடப்பட்ட ஐடிகளின் தேவைகளை நீக்குறது, போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதாகவும் அமைச்சகம் மற்றும் மனிதவளத்திற்கான பொது அதிகார சபை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சகத்துடைய இணையதளத்தின் வழியாக ஓட்டுநர் உரிமத்துக்கான நெறிப்படுத்தப்பட்ட ஆன்லைன் புதுப்பிக்கிற முறை, இந்த செயல்முறை போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறதாகவும் உரிமங்களை வந்து ஆன்லைனில் சரிபார்க்கறதுக்காகவும் புதுப்பிக்கிறதுக்காகவும் பல விஷயங்களை இதில் வெளியிட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏதாவது மீறல்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக உரிமங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு தகவலில் வெளியாகிருக்கு. இந்த கோட்பாடு மற்றும் நடைமுறை சட்டங்கள் படி தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னும் ஓட்டுநர் சோதனைக்கு கடுமையான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணை பிரதமர், தற்காப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் ஆகியோரின் உத்தரவுக்கு இணங்க நிறுவப்பட்ட சட்டம் மற்றும் ஒழுங்குமுறையால் அனுமதிக்கப்படும் சில கூட்டங்களை தவிர அங்கீகரிக்கப்படாத கூட்டம் அல்லது அணிவகுப்புகளை தடை செய்கிறத உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தனிநபர்கள் கூட்டம் இல்லை அப்படின்னா அணிவகுப்புகளை ஒழுங்குபடுத்துகிற சட்டம் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். இதற்கான அதிகாரம் முறையாக வந்து அவங்க பர்மிஷன் வாங்கணும். இதை மீறி அவங்க செயல்படுத்தினாங்க, அந்த சட்டத்தை நிகழ்வுகளை நடத்தினாங்க அப்படின்னா அவங்க சட்டத்தை மீறுறாங்கன்னு சொல்லி அதற்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்களையுமே இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத கூட்டங்கள் இல்லை அணிவகுப்புகளை ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது போஸ்ட் பரப்புகிறாங்க அப்படின்னா அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு. அடுத்த ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடகங்களுடைய பொது நிர்வாகம் பொது நிதியை பாதுகாக்கும் முயற்சியில் இருக்கனால உள்துறை அமைச்சகத்திற்கு செலுத்த வேண்டிய கடன்கள் இருக்கிற ஒவ்வொரு தனிநபருமே அனைத்து பரிவர்த்தனைகளும் நிறுத்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது சுற்றறிக்கையின்படி குவைத்து குடிமக்களாக இருந்தாலும் சரி, வளைகுடா நாட்டவர்கள் இல்லை வெளிநாட்டவர்கள் அனைவருக்குமே பொருந்தும். அவங்க கொடுக்க வேண்டிய கடன் அடைக்கல அப்படின்னா அவங்களால குவைத்தில் எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. பேங்க் விஷயமா இருந்தாலும் சரி, டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, விசா ரினியூ பண்ணுறது எதாக இருந்தாலும் சரி எல்லாமே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர்கள் ஏதேனும் நிலுவையில் இருக்கிற தொகையை வந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த குறிப்பிட்ட இணையதளம்.com கொடுத்துருக்காங்க. இது மூலமாகவோ இல்லை சஹேல் ஆப் மூலமாகவோ விரைவில் அதை வந்து முடிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடனை தீர்க்க தவறுனாங்க அப்படின்னா இல்லை சேவைகளுடைய தாமதம் அப்படின்னா இல்லை நிறுத்தம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளரிடமிருந்து பயோமெட்ரிக் கைரேகை சேகரிக்க உள்துறை அமைச்சகம் 3 மாதங்கள் நிர்ணயித்திருக்கிறதாகவும் இந்த காலக்கெடுக்குள்ள அவங்க இணங்க தவிர்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய விசா அதாவது வதிவிட அனுமதி புதுப்பிக்கிறது, வாகனம் பதிவுகள் இல்லை ஓட்டுநர் உரிமங்களை வந்து ரினியூ பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எல்லாமே முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கடந்த ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 1.78 மில்லியன் குடிமக்கள், குடியிருப்பாளர்கள், பல்வேறு நிலம், வான், கடல் சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிற அனைவருமே கைரேகை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த கைரேகை பதிவு செஞ்சதில் சுமார் 9 லட்சம் பேர் குடிமக்கள் இருக்கிறாங்க. தோராயமாக இதில் 8,80,000 பேர் குடியிருப்பாளர்கள் அப்படின்னாலும் 18 வயதுக்குட்பட்டவங்க சுமார் 1.1 மில்லியன் நபர்கள் கைரேகை தேவையிலிருந்து விலக்கு பெற்றுக்கிறதாகவும் தகவலில் வெளியாயிருக்கு. இந்த பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்யாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் முடிக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அனைத்துமே நிறுத்தப்படும் அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விசா, விசிட் விசா, பொது மன்னிப்பு சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஃபேமிலி விசா, விசிட் விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் அது மக்களுக்கு முழு அளவில் திருப்தி கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. குடியுரிமை மீறுவங்களுக்கு தீர்வு காண்பதுடன் தவறான தகவல் மற்றும் தவறான செய்திகளை பரப்பும் வதந்திகள் மற்றும் போலி கணக்குகளை எதிர்க்கிறது மாநிலத்தின் முதன்மையான முன்னுரிமைகள் ஒன்று அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்காணலில் ஷேக் ஃபஹத் உள்துறை அமைச்சரும் கூட பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர்கள் பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்குமே சட்டத்தை நியாயமாக அமல்படுத்துகிற நோக்கத்தை கொண்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சட்டவிரோத போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுறது, போக்குவரத்து விதிகளை உருவாக்கணும், தேசிய இராணுவ சேவைகள் மற்றும் கடுமையான விதிமுறைகள் மூலமாக பல நுழைவு விசா, என்ட்ரி விசா, விசிட் விசா, ஃபேமிலி விசா இது எல்லாத்தையுமே டூரிஸ்ட் விசா முக்கியமாக இந்த மாதிரி பல நுழைவு விசாக்களை அனுமதிக்கிறது மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மற்றும் எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி பொய்யான செய்தி இல்லைன்னா வதந்திகளை மறுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தகவலில் வெளியாகிருக்கு. இது மாதிரி போக்குவரத்து விஷயங்கள் சம்மந்தமான விதிமீறல்கள் சம்மந்தமான அனைத்து விஷயங்களுக்குமே கடும் திட்டமும் நடவடிக்கை எடுக்க போகிறதாகவும், பேங்க் விஷயத்துலையும் சரி இப்போ வரப்போகிற இந்த அமர்வில் இது சம்மந்தமான வரைவு சட்டங்கள் விவாதிக்கப்படுறதா தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்ததாக நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விசா சேஞ்சஸ் தான். அதாவது வருகை விசா, விசிட் விசா, ஃபேமிலி விசாவில் இல்லை டூரிஸ்ட் விசா இந்த மாதிரி விசாக்களை அனுமதிப்பதற்கான சமீபத்திய முடிவில் பார்த்திங்கன்னா குவைத் பல துறைகளில் குறிப்பாக சுகாதார தொழில் திறமையான பணியாளர்களை இழந்து வரதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் வர முடிஞ்சிருக்கு. அவங்க ஃபேமிலியை கொண்டுட்டு மீதி பேர்லாம் ரொம்பவே பேரும் அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. இத்தகைய விசாக்களை மீண்டும் அறிமுகப்படுத்துறது மற்றும் பல அளவுகோல் மூலமாக செய்யப்படும். மேலும் விசாவை ஸ்பான்சர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கான பிற வழிமுறைகள், நடைமுறைகள், விசா சம்பந்தமான விஷயம், அதற்கான விதிகள், விதிமுறைகள் எத்தனை நாள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய சட்டங்களை மீறும் ஸ்பான்சர்கள் மற்ற அரசாங்க பரிவர்த்தனைகளை முடிப்பதிலிருந்து தடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் தொகையில் விசிட் விசாவை அறிமுகப்படுத்துறது நன்மை குறித்து இப்போ தான் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. விசிட் விசாவில் தங்குற முக்கியமாக 30லேருந்து 60 நாள் வரை தங்கியிருக்கும் 1 லட்சத்துலேருந்து 2,000 லட்சம் வரை பார்வையாளர்கள் வந்து எதிர்பார்க்கப்படுது நாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கும் அப்படின்னு அமைச்சர் கூறியிருக்கிறாரு. இந்த பொருளாதாரத்தை செயல்படுத்துறது மற்றும் ஒரு பெரிய விமான நிலையத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் குவைத்தை திறந்து நாடு மற்றும் கலாச்சாரம் அழகை வெளிப்படுத்துவோம், நாடு எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு காட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 4லேருந்து 5 மாதங்களில் வானிலை ரொம்பவே இனிமையாக இருக்கும், மக்கள் குவைத்துக்கு வருவது அதிகமாக வரவேற்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் பிரச்சனை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறதையும், மேலும் குடியுரிமை மீறினவங்க மார்ச்லேருந்து மே மாதம் வரை குவைத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கும் திட்டம் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மீறுபவர்கள் சட்டம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட சேனல் மூலம் குவைத்துக்கு திரும்ப விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் குடியுரிமை சட்டத்தை மீறி இந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே விதிமுறைகளை மீறினாங்க அப்படின்னா அவங்க குவைத்திலேருந்தே நிரந்தரமாக நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து மே மாதம் வரையும் பொது மன்னிப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃபேமிலி விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் விசான்னு அனைத்துமே புதிய மாற்றங்களுடன் திறக்க போகிறதா தகவலில் வெளியாகிருக்கு. இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.